சிவ 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 ஹரஹரா. வணக்கம் நண்பர்களே. வாசி என்ற அரிய கிளையை அறிவித்த பிரபஞ்சத்துக்கும் அதை கற்றுக் கொடுத்த என் குருவுக்கும் நன்றி. இன்னைக்கு தலைப்பு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தெற்கு பார்த்த மனையில் தெரு தாக்கமும் தெருக்குத்தும் என்ன பலன்களை கொடுக்கும், எதை வாங்கலாம் எதை தவிர்க்கலாம் அப்படின்றத நான் கிளியரா வரைபடம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னால என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட சேனல் நேம் அவந்திகா கேஜின்றது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வரைபடத்தை பார்க்கலாம். இது தெற்கு பார்த்த மனையின் வரைபடம். இதுல பாருங்க, இந்த பச்சை கலர்ல இருக்கிறது உச்ச பகுதி, இந்த சிகப்பு கலர்ல இருக்கிறது நீச்ச பகுதி. நமக்கு இந்த வரைபடமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வடக்கு துல்லியமான 0 டிகிரிக்கு தான் நான் இதை சொல்லியிருக்கேன். அது மாறுபடும், டிகிரி மாறுச்சுன்னா. இப்போ இந்த ரோடோட வித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி இருக்கு. அப்போ நமக்கு இந்த ரோடோட வித்துல இருந்து 10 அடியில தான் நமக்கு வந்து இந்த மனையாது 80 அடி மனையானது பிரியுது. அதுல 40 அடி உச்சப்பகுதி, மீதி 40 அடி நீச்ச பகுதியில இருக்கு. இதுல நமக்கு நேரா போகும்போது தெரு தாக்கமும் கரெக்டும், திரும்பும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு தெரு பார்வையும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்போ இந்த மனையை நீங்க தாராளமா நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த மனை 40 அடி மனை பாத்தீங்கன்னா தெருக்குத்தே நீச்ச பகுதியில இருக்கிறதுனால நமக்கு இந்த மனையானது தெரு பார்வை கரெக்டா இருந்தாலும் நம்ம இந்த மனையை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா குத்தே தவறுன்றதுனால இதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த மனையை பாத்தீங்கன்னா நமக்கு திரும்பும் பொழுது நீச்ச பகுதியிலே பார்வைப்படுறதுனால இந்த 40 அடி மனையும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது பாருங்க, இங்க இருந்து திரும்பும் பொழுது 30 அடி மனையில உச்ச பகுதியில வந்து நமக்கு பார்வைப்படுறதுனால இந்த மனையை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மனையில பாருங்க, இந்த மனையில நமக்கு ரோடோட மத்தியில 15 அடியில இருந்து நமக்கு இந்த மனையானது பிரியுது. அப்போ உச்சப்பகுதி இந்த 50 அடியில 25 அடி நமக்கு உச்சப்பகுதி, 25 அடி நீச்ச பகுதியா இருக்கும். அப்போ தெரு தாக்கமானது சரியா தான் இருக்கு. ஆனா நமக்கு திரும்பும் பொழுது பாருங்க, நீச்ச பகுதியில தான் நமக்கு வந்து அந்த பார்வையானது படுது. அப்போ இந்த தெரு தாக்கம் கரெக்டாவே இருந்தாலும் நமக்கு தெரு பார்வை வந்து தவறா இருக்கனால இந்த மனையை தவிர்க்கலாம். ஏன் இருக்கே நம்ம வாங்கியிருக்கலாமேனா அதோட வாஸ்து தவறுகளான தீய பலன்களை இது கொடுத்தே ஆகும். அதனால இந்த மனையை தவிர்க்கலாம். அடுத்தது 40 அடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை உச்ச பகுதியில படுறதுனால தாராளமா அந்த மனையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இந்த 40 அடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெருக்குத்தே நீச்ச பகுதியில இருக்கறனால இந்த மனையும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. இந்த மனையில பாத்தீங்கன்னா மத்தியில, அதாவது 30 அடி ரோட்ல 30 அடிக்கு உங்களுக்கு மனை இருக்குன்னா தெரு குத்தும் தவறு, தெரு தாக்கமும் கரெக்டா இருந்தாலும் குத்து தவறா இருக்கலாம், இந்த மனையும் தவிர்க்கிறது நல்லது. இப்போ இந்த மனையில பாருங்க, இந்த மனையில நமக்கு இந்த 40 அடி வந்து இந்த கார்னர்ல இருந்தே உங்களுக்கு பிரியுது. அப்போ தெரு குத்தே தவறு, தெரு தாக்கம் இருந்தாலும் இந்த 40 அடி மனையும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. அடுத்து 60 அடி மனையில பாத்தீங்கன்னா, இது சின்ன மனையா இருந்துச்சுன்னா, இந்த 60 அடி மனையில சின்ன மனையா இருந்துச்சுன்னா இதை வாங்கக்கூடாது. ஆனா இதுவே பெரிய மனையா இருந்துச்சுன்னா நமக்கு திரும்பும் பொழுது உச்ச பகுதியில பார்வைப்படுறதுனால இந்த 60 அடி மனையை தாராளமா நீங்க வாங்கலாம். அது சின்ன மனையா இல்லாம இருக்கிறத நீங்க பார்க்கணும். அதுவும் டிகிரி 0 டிகிரியில இருக்கும் பொழுதுதான் நான் சொல்ற அமைப்பு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த மனையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னர்ல இருந்து இந்த 120 அடி மனையானது உங்களுக்கு வருது. அதுல 60 அடியானது உச்ச பகுதியா இருக்கு, மீதி 60 அடி நீச்ச பகுதியா இருக்கு. அப்போ நேரா வரும் பொழுது உங்களுக்கு தெரு தாக்கமானது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. திரும்பும் பொழுதும் தெரு பார்வையும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதனால இந்த மனையை தாராளமா வந்து நீங்க வாங்கலாம். காரணம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மனையில வந்து வரக்கூடிய மருமகள்கள் ரொம்ப சிறப்பா அமைவாங்க, மகள் போல அமைவாங்க, பெண்கள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். இப்ப அடுத்த 30 அடி மனை பாத்தீங்கன்னா திரும்பும் பொழுது நீச்ச பார்வையில இருக்கிறதுனால இந்த மனையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே நான் 0 டிகிரிக்கு தான் சொல்றேன். இந்த மனையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மனையில வந்து உங்களுக்கு 40 அடியில உங்களுக்கு 20 அடி வந்து நீச்ச பகுதி, 20 அடி உச்ச பகுதியா இருக்கு. இது தெருக்குத்தானது தவறா இருக்கு. தெரு பார்வை கரெக்டா இருந்தாலும் குத்தே தவறா இருக்காது, இந்த மனையை தவிர்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீச்ச பகுதியில பார்க்கணும், இந்த மனையை தவிர்க்கிறது நல்லது. அடுத்து இந்த மனையை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மனை. இதுல நமக்கு பெரிய மனையா இருக்கு, அதாவது சின்ன மனையா இருந்தா அதை தவிர்க்கிறது வந்து, ஏன்னா உச்ச பகுதி தாக்கம் கரெக்டா இருந்தாலும் இது தவறா இருக்கும்.
பார்வை தவறா இருக்கும். இது பெரிய மனையா இருக்கிறதுனால இது தெரு தாக்கமும் கரெக்ட், தெரு பார்வையும் கரெக்ட். ரொம்ப சிறப்பான மனையா இந்த மனையானது இருக்கும். இந்த மாதிரி மனையில வந்து அரசியல்வாதிகள் இருப்பாங்க. ரொம்ப புகழோட, ரொம்ப ஒரு ஆளுமை தன்மையோட இந்த மாதிரி அமைப்புல இருப்பாங்க. அவங்க செல்வ செழிப்புலையும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. பெண்களின் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி மனையில இருக்கவங்களுக்கு. அது போல கமர்ஷியல் ஸ்பேஸுக்கும் இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனை உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா கமர்ஷியலுக்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே, அதாவது அரசியலுக்கும் நல்லா இருக்கும். வரக்கூடிய மருமகளும் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, மகள் போல இருப்பாங்க. இது எல்லாமே நான் 0 டிகிரிக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மனையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். இப்போ இந்த மனையை பார்த்தீங்கன்னா, இந்த மனையில வந்து உங்களுக்கு 40 அடி, இது 60 அடி. தெரு தாக்கம் கரெக்டா இருந்தாலும் பார்வையானது தவறு, அதனால இதை தவிர்க்கலாம். அடுத்த மனையில வந்து உங்களுக்கு திரும்பும் பொழுது பார்வை கரெக்ட், அதனால இந்த மனை, இது சின்ன மனையா இருந்தால் வாங்கக்கூடாது, இது பெரிய மனையா இருக்கிறதுனால இதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நான் வரைபடத்தை வச்சு எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாதுன்றதை உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். இப்போ இது எதுக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, 0 டிகிரி, அக்யூரேட் 0 டிகிரிக்கு நார்த்தில் வந்து உங்களுக்கு இது பொருந்தும். ஸ்கொயர் மனைக்கு தான் இது, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பொருந்தும். இது பெண்மனைக்கு பொருந்தும், ஆண்மனைக்கு பொருந்தாது. இந்த ஆண்மனை பெண்மனை அப்படின்றது என்னன்றது நாங்கள் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இந்த தெரு தாக்கத்தோட நல்ல பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் வந்து மகளாக மாறக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அது போல இந்த மாதிரி அமைப்பு நல்ல தெருத்தாக்கத்துல இருக்க மனையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அரசியல் பிரமுகராக இருப்பாங்க. அது போல ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இது நல்ல தெருத்தாக்கம், தெற்கு தெருத்தாக்கம் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்களோட தொழில வளர்ச்சி அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதனால நீங்க வாஸ்து கான்செப்டை வச்சு நீங்க கன்சல்ட் பண்ணி நீங்க மனையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். நன்றி.